யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே இந்த பூமியில எப்ப வந்து நீ பிறந்த என் புத்திக்குள்ள தீப்பொறிய நீ விதைச்ச அடி தேக்கு மர காடு பெருசுதான் சின்ன தீக்குச்சி வசரம் சிறுசுதான். உசுரே போகுது அதட்டா நீ கொஞ்சம் சுழிக்கையில. ஓ மாமன் தவிக்கிற மடி பிச்சை கேக்குற மனச தாடிய மணிக்குயில. அக்கறை சீமையில் நீ இருந்தோம் ஆய் வீரல் தீண்டிட நினைக்குதடி. அக்கினி பழம்னு தெரிஞ்சிருந்தோம் அடிக்கடி நாக்கு துடிக்குதடி. உடம்பும் மனசும் தூரம் தூரம் ஒட்ட நினைக்க ஆகல. மனசு சொல்லும் நல்ல சொல்ல மாய உடம்பு கேட்கல. தவியா தவிச்சு புதிய தடம் கெட்டு தீரியுதடி. ஏய் அடே என்ன மச்சான் கனவு கண்டுட்டு இருக்கல. காணுங்க தப்பு கிடையாது. ஆனா நீங்க பாடுற பாட்டை கனவுல நினைச்சு பாடவே பாடாதீங்கன்னா. ஏன்டா சாங் கரெக்டா தானே இருக்கேன். இல்ல நான் பாடுறேன் அந்த பாட்டை வேணா நீங்க பிக்கப் பண்ணிக்கோங்க. சஞ்சய் மாமனார் வீட்டுக்கு போறேன்னு தெரிஞ்சோடனே உனக்கு கூட பாட்டு வருது இல்லடா. அடைக்கி வாசின்னா அதெல்லாம் இருக்கட்டும் நீ பாடு. ஏதோ பாட்டு பாடுற நீ பாடுறேன் கேட்டுக்கண்ணா. என் வீட்டுல நான் இருந்தேனே எதிர் வீட்டுல அவ இருந்தாலே லவ் டார்ச்சல் பண்ண எனக்கு தெரியல. டேய் அவ டாடி மூஞ்சு சரியில்லை அவ மம்மி பேச்சும் பிடிக்கல ஆனாலும் அவளை மறக்க முடியல. நான் லவ்வால பல பல்பு வாங்கின பையன் அதனால என் லைஃப் ஒளி வீசுதே. அவ பின்னால நான் கூட போனேன் லவ்வ சொல்ல சைனா போன்ல சிக்னல் இல்ல போச்சே வட போச்சே. ஏய் நான் பாடின பாட்டுக்கும் நீ இப்ப பாடுற பாட்டுக்கும் என்னோட சம்மந்தம். எந்த சம்மந்தமே இல்லாம இப்ப கடுப்பேத்துறேன். ஏய் கடுப்பேத்தாம என்ன பண்ணணும். அவங்க அப்பா என்ன உன்னை வீட்டுக்குள்ளேயே விடுறான் இருக்காரு. வெளியில தானே விடுறான் இருக்காரு. வெளியில ஷெட்டு போட்டு தாங்க போற. அப்படி இருக்கும்போது உன் ஷெட்டுக்கு அந்த வீடு எழுந்து விடுதானே. அந்த புள்ளைய நீ வெறிக்க வெறிக்க வேடிக்கை மட்டும் தானே மச்சான் பார்க்க போற. பார்த்து பேசுற வாய்ப்பு தான் அமையவே போறது இல்லையா. ஏய் அவர் சும்மா கண்டிஷன் போட்டிருக்காருடா. அப்படிலாம் இல்ல நந்தினி கிட்ட என்ன பேச விடுவாரு. ஆசைதான் ஆசைதான் அப்படி பேச விட்டுட்டாலும். ஏய் அப்ப பேச விட மாட்டாருங்கிறியா. நான் வேணும்னா ஒரு ஐடியா சொல்றேன் அது கேக்குறியா. சொல்லு சொல்லு என்ன ஐடியா. கிட்டவா சொல்றேன் சொல்லுடா. விளையாட்டெல்லாம் கேட்க கூடாதுண்ணா சீரியஸா கேட்கணும். ஏன்னா நான் உன் ஃப்ரெண்டு அதனால உனக்கு நல்ல ஐடியா மட்டும் தான் கொடுப்பேன். சொல்லுங்க நீங்க முதல்ல சொல்லுங்க. அது நல்ல ஐடியாவா இல்ல நாசமா போற ஐடியாவா நான் பாக்குறேன்னா. அப்படிதான் சொல்லக்கூடாதுண்ணா. அப்படிதான் சொல்ல முடியும். நீங்க முதல்ல ஐடியாவை சொல்லுங்க. அது வந்து என்ன ஐடியானா இப்போ அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு. உங்க பையன் எங்க கூட வந்து தங்கறதுல எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாரு. ஞாபகம் இருக்கா. இருக்கு இப்ப என்னதுக்கு. டேய் நீ ஏன் ஒரு ஸ்லாங்ல கேட்குற. ஞாபகம் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு. இருக்கு நீ மேலே சொல்லு. அதான் மச்சான் அவர் என்ன சொன்னாரு. உங்க பையன் எங்க வீட்டுல வந்து தாராளமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம். மஞ்ச சக்கம் உன்ன வீட்டுக்குள்ள விடுறதுக்கு ஓகேன்னு தானே சொன்னாரு. அப்படி இருக்கும்போது உன்னை வீட்டுல ஒரு ரூம் கொடுத்து தானே தங்க வச்சிருப்பாரு. ஆனா நீங்க தேவையில்லாம என்ன கூட அனுப்புறேன்னு சொன்னதுனால தான் அவரு யோசிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கும் சம்மந்தமே இல்லாம நீங்களா ஷெட்டு போட்டு வெளில தங்கிப்பான்னு சொன்னதுனால தான் இப்போ உன்னை வெளியிலயும் விட்டுறாரு. இதே வீட்டுக்குள்ள இருந்தான்னு வச்சுக்கோயேன் நந்தினி நீ எப்போ வேணாலும் பார்க்கலாம் எப்போ வேணாலும் பேசலாம். இதே வீட்டுக்கு வெளியில இருந்தான்னு வச்சுக்கோயேன் அப்பப்பதான் அவங்க வெளியில வருவாங்க அப்பப்பதான் நீ பார்க்கலாம். நந்தினி கிட்ட பேசுறது கூட கஷ்டம் தான். அதனால தான் சொல்ல வரேன் மச்சான். உனக்கு நான் கேட்டது நினைப்பேன் உன் நல்லதுக்காக மட்டும் தான் மச்சான் யோசிப்பேன். அப்படியா மச்சான். ஆமாண்டா. அப்போ உன்னை கூப்பிட்டு போவாம நான் மட்டும் போனேன் அப்படின்னா அவர் என்ன வீட்டுக்குள்ள விட்டுருவாரு. அப்படித்தானே. அப்படிதான்டா. சரி மச்சான் குட் பாய்ன்னு நான் சொன்னதை நீ கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட. ரோஹித் இன்னைக்கு தான் ரொம்ப குட் பாயா இருக்கான் இல்ல. சரி அப்ப போய் ட்ரெஸ் 2 பேரும் பேக் பண்ணுவோமா. 2 பேரும் பேக் பண்ணுவோமா. எதுக்குடா நீ மட்டும் தானே போற. உன் ட்ரெஸ்ஸை மட்டும் பேக் பண்ணி உன்னை கூப்பிட்டு போய் அவங்க வீட்டு வாசல் வரைக்கும் விட்டுட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓ அப்படி சரி சரி. என்னடா. இல்ல நந்தினியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவோன்னா. எதுக்கு எப்போ வரேன்னு சொல்றதுக்கா. இல்ல வரலன்னு சொல்றதுக்கு. டேய் போவேணாம் மச்சான் போவேணாம். அவரா பொண்ணை அனுப்புனா அனுப்பட்டும் அனுப்பாட்டி போட்டோம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திமுருன்னா உனக்கு. திமுருல கொழுப்பம்ல. என்னால நீ வராம போக முடியாது. நீ வர்றதுக்கு ரெடியா இல்ல. அப்படி இருக்கும்போது நான் போய் என்ன பண்ண போறேன். உன் லைஃப்காக தானடா போறேன். உன் லைஃப்காக தானே போறேன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்குடா கூட.
என் லைஃப்காக தானே இந்த ஆஃபீஸை ரன் பண்றேன், என் லைஃப்காக தானே நான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என் லைஃப்குள்ள நீ எதுக்கு என் கூட இருக்க? டேய் சரி, இது எல்லாத்தையும் விட்டுருவோம். இப்போ என் லைஃப்காக நான் நந்தினியை தேடி போறேன். அது என் மாமனார் வீடுனே வச்சுப்போம். நான் அப்படியே போறேன்டா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இப்படியே என் வழியை பார்த்து போறேன், நீ அப்படியே உன் ஃபியூச்சரை பார்த்து போவ அப்படின்னு நீ சொல்லு. நான் ஃபர்ஸ்ட் உன்னை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்றேன், அதுக்கப்புறம் நீ என்னை கூப்பிட்டு போய் என் மாமனார் வீட்டில் ட்ராப் பண்ணு, போதுமா? ரோஹித் என்ன விளையாடுறியா? சொல்ல விளையாடுறியா? எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்து பார்த்து பண்ணுவியா? எல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு நினைப்பியா? இவன் எந்த இடத்துலையும் சோர்ந்து போக கூடாது அப்படின்னு பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருப்பியா? எங்கேயாவது மயக்க அடிச்சு வந்து செத்துற போறான்னு கூடவே சுத்திக்கிட்டு இருப்பியா? ஆனா ஃபைனல் ஸ்டேஜுக்கு கூட வர மாட்டேன், அப்படித்தானே? ரோஹித், உனக்கு எல்லா டைம்லயும் எல்லா இடத்துலயும் நான் உனக்கு சப்போர்ட்டா நிப்பேன்டா. பட் இங்க மட்டும் ஆனாண்டா. என்னோட பதில் இதுதான் சஞ்சய். நீ வந்தா நான் போறேன், நீ வரல அப்படின்னா நான் இப்படியே ஆஃபீஸில் உட்காந்து என் வேலையை பார்க்குறேன், நீனும் போய் உன் வேலையை பாரு, அவ்வளோதான் சொல்வேன். இதான் உன் முடிவு, அப்படிதானே? ஆமாம். எனக்காக மாற்றிக்க மாட்டேன். எனக்காக நீ உன் ஃபியூச்சரை தேடி போறியா? எனக்கு எப்போ போகணும்னு தெரியும். அதே மாதிரி என் லைஃப் எப்போ எனக்கு வாழணும்னு தெரியும், அப்போ நான் வாழ்ந்துக்கிறேன். புரிஞ்சுக்க மாட்டேன், புரிஞ்சுக்க முடியாது. சரி வரேன், போய் சொல்கிறேன். ஆமா, போய் சொல்லிட்டு அப்படியே கூட வராம இருந்தா நீ மட்டும் அப்படி தனியா கிளம்பி போயிடுவா பாரு. அப்படியே உன்னை கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நான் வெளில போயிட்டேன் அப்படின்னாலும் அப்படியே அங்க இருந்துருவா பாரு. எல்லாம் தெரிஞ்சுதானே ஒத்துக்கிறேன், வந்து தொலைக்கிறேன். தயவு செஞ்சு சிரிச்சு தொலை. எப்ப பார்த்தாலும் நீ சொல்றப்பெல்லாம் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், என் லைஃப் மட்டும் நான் வாழ்ந்துட்டே இருக்கணும். ஆனா நான் சொல்ற எது நீ கேட்க மாட்டேன்ல. அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, கூட வரேன், உன் கூட இருக்கேன்னு. அப்புறம் என்ன? கம்முனு வாய முடி சொல்லிட்டேன். அப்போ ஒரு லவ் யூ சொல்லு. முடியாது. நான் என்ன உன் லவ்வரா? சொல்ல. இல்ல உன் பொண்டாட்டியா? லவ் யூ சொல்றதுக்கு சொல்ல முடியாது. ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லவே மாட்டேன் தெரியுமா? மாறி எதையோ சொல்ல லவ்யும். ஏய், உன் பொண்டாட்டி உரிமையாவே உனக்கு யாருன்னு தெரிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு உன் கண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு ஏன்டா ஐ லவ் யூ சொல்றேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன், நீ ரிட்டன் ஐ லவ் யூ சொல்லு. ஐ லவ் யூ சஞ்சய் சொல்லு சொல்லு சொல்லு, திரும்ப சொல்லு. ஐ லவ் யூ ரோஹித் சொல்லு. சொல்ல மாட்டேன், என் மனசை கஷ்டப்படுத்துறேன். ஆனால் இந்த டிசைனா முகரக்கட்டையை மாத்துறதுக்கு எங்க தான் கத்துக்கிட்டியோன்னா? அப்ப சொல்லு. ஐ லவ் யூ ரோஹித். முடியாது, இதை ஏத்துக்க முடியாது. நீ முழு மனசோட சொல்லலாம். இப்ப எப்படி சொல்லணுங்கிற? சிரிச்ச முகத்தோட சொல்லணும். என் சஞ்சய் சிரிச்சுக்கிட்டே ஐ லவ் யூ ரோஹித்னு சொல்லணும். இதெல்லாம் நீ நந்தினியை பண்ண வேண்டிய டார்ச்சல் தெரியுமாடா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ ஐ லவ் யூ சொன்னாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். சீப்பா சரி போ, நீ ஒன்னும் சொல்ல வேணாம். ஆனா சரியான பைத்தியக்காரன் நீனு. போ போ, பேசாத போ, நீ ஒன்னும் சிரிக்க வேணாம். ஐ லவ் யூ ரோஹித். பந்தம் என்ன சொந்தம் என்ன, போனா என்ன வந்தா என்ன, உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லே. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ளம் மட்டும் நானே, உசிர கூட தானே, என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னின் பாரு, நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு. என்னை நானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே, அதனாலே தானோ உன்மேல் தனி பாசம். உனக்குள்ளே என்னை நீயும் அடை காக்கும் அன்பை பார்த்து வருங்கால நட்பும் கூட இப்படியே ஹாப்பியா இருக்கணும். நான் ஹாப்பியா இருக்க கூடாதுன்னு விதியை நினைச்சா கூட அந்த விதியை மாத்தி எழுதுற சக்தி என் ஃப்ரெண்டு கையில எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்ல, நீ ரிஸ்க் எடுத்து மார்னிங் இந்த விஷயம்லாம் பண்ணல அப்படின்னா இப்போ நந்தினி எனக்கு இல்லைல்லடா. டேய், நான் ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் இல்லை, அவங்க அப்பாவா யோசிக்கிற டைம் தான். பொண்ணை எவ்வளோ நாள் தாண்டா அவரும் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஸோ நந்தினியில் நான் அடுத்த ஸ்டெப் எடுத்திருப்பாரு, என்ன கொஞ்சம் பொறுமையாக எடுத்திருப்பாரு. சீக்கிரமாக எடுக்கிறதுக்கு நம்ம வழிகாட்டணும், அவ்வளோதான். நேற்று நைட்லாம் எவ்வளோ சிந்தனை மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துச்சு தெரியுமா சஞ்சய்? தெரியும். என் தம்பி என் மனசை புரிஞ்சுப்பான், அதை வெளியிலையும் சொல்லிடுவான். ஆனால் என் மனசை நீ என்னதான் புரிஞ்சுக்கிட்டாலும் அதை வெளியில் காமிச்சிக்கிட்டதும் கிடையாது, அதை பற்றி பேசுனதும் கிடையாது. ஆனால் எனக்கு எப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்டா. எனக்கானது என்கிட்ட எப்போவுமே வந்து சேருது அப்படின்னா அதுக்கு நடுவில் என் சஞ்சய் தான் இருப்பான். உன் தம்பி தான் இருப்பான், அதுக்கப்புறம் தான் நான் இருப்பேன்னா. என் தம்பியும் நீயும் வேற வேற இல்லைல்லடா. என் ரோஹித் எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும், அதை இல்லை சஞ்சய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு தெரியும் சஞ்சய், உன்னோட ஆசை கனவு எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக என் கூட நின்றுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. அப்படி நின்றுக்கிட்டு இருக்கிற உனக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியும்டா. லைஃப் எண்டிங் ஸ்டேஜ் வரப்போகுது, பட் இதுக்கப்புறம் தான் உன் லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. என் கூட நீ இருக்கிற இந்த ஒரு வாரத்தில் என்னை பற்றி அவங்க அப்பா புரிஞ்சுக்கிறாரோ இல்லையோ, உன்னை பற்றி கண்டிப்பாக புரிஞ்சுப்பாருடா. அவரா உனக்கு பொண்ணு தரேன் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனை நான் உருவாக்கல. அப்புறம் பாருடா, இப்போதைக்கு ஒரு ஃப்ரெண்டாக உன் லைஃப்பில் நான் 2 விஷயத்தை கையில் கொடுக்கணும்.
ஒன்று நீ ஆசைப்பட்ட வேலை, இன்னொன்று நீ ஆசைப்பட்டும் வெளியில் சொல்லாமல் இருக்கிற உன்னோட காதல். ரெண்டுத்தையுமே உன் கையில் கொடுப்பேன்டா. என்னடா எது யோசிச்சுட்டே இருக்கா? ஒன்றும் இல்லை, ஒரு வாரம் நம்ம 2 பேரும் லவ் பண்ண போகிறோமா இல்லை நானும் நந்தினியும் லவ் பண்ண போகிறோமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பாவி பையலே. சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்டா இன்னைக்கு கார்த்தியை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்த? எப்பவுமே அவனை கூப்பிட மாட்டேன், பேச மாட்டேன், அதுவும் ஆஃபீஸில். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மீராவையும் கார்த்தியும் ஒன்றா வர சொல்லி பேசியிருந்த. எல்லாம் ஒரு காரணமாக தான். புரியல, என்ன காரணம்? யோசி, உனக்கே புரியும். கார்த்தியை கூப்பிட்டு டீமுக்கு கோஆர்டினேட் பண்ண சொல்லியிருக்கேன், கார்த்தியை கூப்பிட்டு டீமுக்கு கைட் பண்ண சொல்லியிருக்கேன். கார்த்தி ப்ராஜெக்டுக்குள்ளேயும் நந்தினி டீமுக்குள்ளேயும் வந்தால் மட்டும்தான் இலக்கியா என்கிட்ட வருவா. டேய், புரிஞ்சிருச்சா என்ன பிளான் பண்றேன்னு? புரியுதுடா, பட் ப்ராப்ளம் வேற மாதிரி மாறும்ல. வேற மாதிரி மாறுங்கிற? வேற மாதிரி மாறவும் செய்யலாம், மாறாமலும் போகலாம். ஏன்னா இப்போ நந்தினி வீட்டில் போய் பேசிட்டு வந்துட்டோம். நந்தினி உன்னோட ஒய்ஃப் அப்படிங்கிறது உன் ஃபேமிலி மொத்தத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இலக்கியாவும் தெரிஞ்சுதான் வச்சிருப்பா. நீ சொல்ற மாதிரியே காமிக்காம தான் திரும்ப திரும்ப ப்ளேம் பண்ணுவா. இந்த டைம் காமிப்பாடா, காமிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும், பார் நீ வேணா. மேபி இருக்கலாம். முன்னாடி உண்மை மட்டும்தான் தெரியும் நம்ம நினைப்போம். ஆனால் இப்போ நீ 1 வீக் நந்தினி வீட்டில் போய் தங்குறது, அதுவும் எப்படி தங்க போற அப்படின்ற விஷயம்லாம் இலக்கியாவுக்கு தெரிய வரும். ஸோ அதை வச்சு வேற மாதிரி கூட அவன் ஹேண்டில் பண்ணலாம். வேற மாதிரியும் ஹேண்டில் பண்ணுவா, வேற மாதிரியும் பேசுவா. அவள் பேசணுன்றதுக்காக தான் நான் இப்போ கார்த்தியை உள்ள இறக்கியிருக்கேன். சரி வருங்கிறியா? நீ, நான், நந்தினி, இலக்கியா எல்லாரும் ஆஃபீஸில் இருக்கிற அன்னைக்கு இந்த பிரச்சனை பெருசாக வெடிக்கும்னு தெரியும். அப்படி பெருசாக வெடிக்கணுன்றதுக்காக தான் மீரா முன்னாடியும் கார்த்தியை கூப்பிட்டு பேசியிருக்க, டீம் முன்னாடியும் கார்த்தியை கூப்பிட்டு பேசியிருக்க. ஸோ இலக்கியா நிற்கும் போதும் கார்த்தியை கூப்பிட்டு பேசுவேன். பட் இலக்கியா முன்னாடி நான் பேசுகிற அன்னைக்கு நந்தினி இருக்கணும். கார்த்தி டீமை கோஆர்டினேட் பண்ணுறான்றதை இலக்கியா காதில் வாங்கணும். அதுக்கப்புறம் அவள் என்கிட்ட வரட்டும், ஒரு சில கேள்விலாம் கேட்கட்டும், அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். நந்தினியும் சண்டை போடுவாங்கடா. சண்டை வரணுன்றதுக்காக தானடா பிரச்சனையே கிளப்பி விட்டுருக்கேன். சண்டை வரட்டும், சண்டை வந்தாதான் இதுக்கான சொல்யூஷனை தேட முடியும். எனக்கு புரியுது. அப்புறம் என்ன, விடு பார்த்துக்கலாம். ஆமா ரீனா, நீ என்ன இந்த பக்கம், அதுவும் எங்க டீம் பக்கம்? மிஸ்டர் கௌதம் இல்லையா? அவரை பார்க்கலான்னு வந்தேன். கௌதம மட்டும்தான் பார்க்க வந்தீங்களா? இந்த கார்த்தியெல்லாம் பார்க்க வரலையா? உங்களை பார்க்காம இருப்பேனா சார்? இந்த ஆஃபீஸ்ல ஸ்மார்ட்னா நீங்க தான். உங்களை அடிச்சுக்க யாருமே இல்லைன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் உங்களுக்கு ஈக்குவலாக ஒரு பர்சன் ஜாயின் பண்ணியிருக்காருன்றப்போ அவரையும் சைட் அடிக்க தானே தோணுது. ஓ மை காட், என்ன பீட் பண்ணிட்டானா அவன்? உங்களை பீட் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியாது, உங்கள் லெவலுக்கு தான் இருக்காரு. பட் உங்களுக்கு ஆள் இருக்குல்ல சார், நீங்கள் தான் ஆஃபீஸ் ஃபுல்லாகவே தமரம் அடிச்சிட்டு இருக்கீங்க. பவி கார்த்திக், கார்த்திக் பவின்னு. அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் நடுவில் வர முடியுமா? அதனால தான் ஆளே இல்லாத அவருக்கு ட்ரை பண்ணலான் இருக்கோம். எனக்கு ஆள் இருக்கான்ற ஒரே காரணத்தினால நீங்க என்ன தள்ளி வச்சு பாக்குறீங்களா? அதுவும் கௌதம் முக்கியம்னு சொல்றீங்களா? ஆமாம் சார், ஆள் இருக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணி நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லை, அதனால தான். ரீனா, அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. என் மனசு கஷ்டப்படும்னு. என் ஆளு என்னை கழட்டி விடுற மாதிரி தான் இருக்கா. எனக்கு ஓகே சொல்றாளா இல்லையான்னு 2 டேஸ்ல ரிசல்ட் தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் கன்ஃபார்மா உங்கள்கிட்ட சொல்றேன். என்னதான் மைனா அவனுக்கா இருந்தாலும் ரீனா எனக்கா இருக்கலாம்ல. பட் அவர் பாட்டெல்லாம் பாடி எங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறாரு சார். அவர் பாடின பாட்டு இன்னும் என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த பாட்டு தான் இப்போ அவர் என்னை தேடியும் வர வச்சிருக்கு. ஐயோ ரீனா, பாட்டு தானே, நான் பாடுறேன். அதுல என்ன இருக்கு? என்ன பாட்டு வேணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் பாடுறேன். சாங் இஸ் யுவர்ஸ் சார். நான் சாங்லாம் சொல்ல மாட்டேன், பட் நீங்கள் பாடுற சாங் என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, ஐம் ஸ்டார்ட் த சாங்னா. ஓகே. கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன, ஓ மை காட். கூந்தல் கோர்வையில் குடிசைய போட்டு, கண்கள் ஜன்னலில் கதவினை பூட்டு, கண்ணே தலையாட்டு, காதல் விளையாட்டு, சூப்பர் கார்த்திக் சார். கலகலவென ஆடும் லோலாக்கு நீ, பலபலவென பூத்த மேலாக்கு நீ, தலதலவென இருக்கும் பல்லாக்கு நீ, வளவளவென பேசும் புல்லாக்கு நீ. ஐயாவே ஐயாவே அழகிய பாருங்க, அம்மாவும் அப்பாவும் இவளுக்கு யாருங்க, வெண்ணிலா சொந்தக்காரிங்க. சார், ஐ ரியலி இம்ப்ரெஸ்ட் யுவர் சாங், லுக், ஸ்டைல். ஆல்சோ கௌதம் சாரி உங்களையும் பிரித்து பார்க்க முடியாது தான். பட் உங்களுக்கு ஆள் இருக்குன்றது ஆஃபீஸ்க்கே தெரியும். நீங்கள் வேணும்னா உங்கள் ஆளை கழட்டி விட்டுட்டீங்கன்னு அதே மாதிரியே ஆஃபீஸ் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வாங்க. நான் கண்டிப்பாக உங்களை சைட் அடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே ஓகே ரீனா, நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அதை இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன்னு. சார், ஐ நீட் கன்ஃபர்மேஷன், டோன்ட் நீட் இன்ஃபர்மேஷன். ஓகே ஓகே ஷூர். ஓகே, இப்போ சொல்கிறீங்களா? கௌதம் சார் எங்க? கேன்டீன் பக்கம் போனா வேணும்னா நீங்க போய் பாருங்க. ஓகே, தேங்க்யூ. ரீனா, ஐ வில் டெஃபினெட்லி அனௌன்ஸ் த ரிசல்ட் இன் 2 days. ஓகே ஓகே, ஐ எம் வெயிட்டிங். ச்சே ச்சே, என்ன பொண்ணு, என்ன ஸ்டிச்சர், என்ன ட்ரெஸ்ஸு.
நம்ம ஆஃபீஸில் மைனாரினாவை அடிச்சுக்க ஆள் இருக்கா? டேய் டேய், ஹூ இஸ் த பேட் வைப்ரேஷன்? பேட் வைப்ரேஷன்னா பேட் வைப்ரேஷன். நான் உனக்கு பேட் வைப்ரேஷனா? சொல்லுடா, நான் உனக்கு பேட் வைப்ரேஷனா? பவி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. போயிட்டு வந்து சண்டை போடலாமா? தப்பிக்க பார்க்காதானே, தப்பிக்க பார்க்காதான்னு சொன்னேன். டாப்பிக்கெல்லாம் ட்ரை பண்ணலடி. உண்மையாதான். எனக்கு தெரியுது நீ ஃபுல் ஃபார்மில் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் உண்மையிலே எனக்கு ஒரு ஒர்க் இருக்குடி. நான் போயிட்டு வருவான். போ, போயிட்டு வா அண்ணா. நீ எப்போ வந்தாலும் சரி, நீ சொன்னல ரீனா கிட்ட 2 நாள்ல என் ஆள் ரிசல்ட் சொல்றேன் இருக்கா, அதுக்கப்புறம் வேக்கண்ட் காலியா தான் இருக்குன்னு. நான் அதுக்கான பதில சொல்லிடுறேன். நீ போயிட்டு வா. எவ்வளவு சீக்கிரமா வர முடியும்னாலும் வா, எவ்வளவு பொறுமையா வர முடியும்னாலும் வா. ஆனா பதில் உனக்கு ரெடியா இருக்குன்னு. பவிமா, ஏய், அசிங்கமா திட்டிடுவான் பாத்துக்க. முட்டக்கண்ணி, உனக்கு உண்மையில வேலை இருந்தா போ, இல்லனா நான் இப்ப முழுசாவே பதில சொல்லிடுறேன், கேட்டு போ. இப்பயே கேட்ட வேற மாதிரி பதில் சொல்லுவேன் போல. நம்ம போயிட்டு வருவோம். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டுங்க. இருந்தாலும் கார்த்தி, வாய் அதிகண்டா உனக்கு. என்னடா, போறியா இல்ல பதில கேட்டு போறியா? இல்ல இல்ல, நான் போயிட்டு வந்து கேட்கறேன்னா. போ, போயிட்டு வர. எஸ்கேப் ஆக பார்த்தா இப்போ என்ன உங்க 2 பேருக்கும்? எங்க 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. என்னாச்சு? அதானே, என்னாச்சு? என்னாச்சுன்னு உங்க 2 பேருக்கும் தெரியாது, அப்படிதானே? ஆமாம் ப்ரோ. அதை நான் நம்பணும். ஆமாம் ப்ரோ. சி, ஓஆர்எஸ் பாடுறது நிப்பாட்டுங்க. அப்ப நீங்க சொல்லு, உண்மையே தெரியாதா? அந்த பைத்தியக்காரி ஃபோன் அடிக்கலாம். பைத்தியக்காரினா யார் அது? ஒரு ஆளு. ஐயோ ப்ரோ, ஃபியூச்சர் ஒய்ஃப் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இலக்கியா கூட தான் உனக்கு ஃபியூச்சர் ஒய்ஃபு. பட் செருப்பு கொண்டு அடிக்கிறா, வாங்கிக்கிற தானே? பிடிச்சிட்டேன், பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன்னா. இப்போ என்ன பாயிண்ட்டை பிடிச்சா? அவன் ஃபியூச்சர் ஒய்ஃப்னு சொல்றான், இலக்கிய செருப்பு கொண்டு அடிக்கிறா. அப்பா அவ செருப்பு கொண்டு அடிச்சாலும் அவன் ஃபியூச்சர் ஒய்ஃப்னு சொல்றது கரெக்டு தான். அப்போ நீ என்ன சொல்ல வர? ஐ, நான் கூட பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன். அப்போ நீ பைத்தியக்காரின்னு கீர்த்தனாவை சொன்னாலும் கீர்த்தனா தான் உன்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபு, அப்படிதானே? டேய் வேணா, ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். எங்க அண்ணனை சேர்த்து வைக்கிறேன்னு தானே ப்ரோ போனேன். அப்படி இருக்கும்போது ஒய் டென்ஷன்? அதுவும் சஞ்சய் ப்ரோ ஒரு விஷயத்துல இறங்கி அது டென்ஷன்ல முடியுமா? சஞ்சய் ப்ரோ ஒரு விஷயத்துல இறங்கி டென்ஷன்ல முடியாதுதான். அந்த கான்ஃபிடென்ட் உனக்கும் உன் அண்ணனுக்கு இருக்குதான். ஆனா கார்த்தி விஷயத்துலயோ ரோஹித் விஷயத்துலயோ சஞ்சய் ப்ரோ இறங்கினான்னு வச்சுக்கோங்க, மொத்த டென்ஷனும் அவன் தலை மேல ஏறி தையத்தா தையத்தா அப்படின்னு டான்ஸ் ஆடுது. நச்சிடுவேன்னா நல்லா நீ நச்சிடுவேன். அப்படியே எங்களுக்காக இறங்கி எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் தூக்கி உன் தலையில போட்டுக்கிற மாதிரி பேசுறேன். அப்படிதான் எங்களால ஸ்ட்ரெஸ் வருதுன்னு தெரியுதுல்ல. எங்களுக்கு எதுவும் பண்ணாம நீ ஓரமா நின்று அப்படியே கை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்கறது. இவனுக்கு ஏதாவது ஆக்கிட்டு போறானுங்கன்னு. அப்படிதான் இருக்க முடியலையே. அப்படி இருக்க முடியாம தானே பிரச்சனை எல்லாம் தூக்கி நானா போட்டுக்கிறேன். சஞ்சய் ப்ரோ, ஏன் இப்போ இவ்வளோ டென்ஷனாக பேசுகிறேன்? போன விஷயம் என்னாச்சு அதை சொல்லு. உண்மையாவே அங்க என்ன நடந்துச்சு உங்க 2 பேருக்கு தெரியாதா? தெரியாது ப்ரோ, சீரியஸாக தெரியாது. இவன் கூட கீர்த்தனாவுக்கு டயல் பண்ணானே, அவள் எடுக்கலையே. ப்ராமிஸா ப்ரோ, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா ப்ரோ வந்தாரு, டீம் கிட்ட பேசினாரு, ப்ராஜெக்ட்டை சீக்கிரமா முடிக்கணும், ப்ராஜெக்ட் எனக்கு இந்த வாட்டி இன்னும் சூப்பரா முடிச்சு கொடுக்கணும் அப்படின்லாம் பேசினாரு. டீம் கிட்ட பேசினானா? ஆமா ப்ரோ, ப்ராஜெக்ட் சீக்கிரமா முடிக்கணும். நான் ஒரு 1 வீக் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். 1 வீக் உங்களோட டிஎல் நந்தினியும் வரமாட்டாங்க. அப்பப்பதான் ஆஃபீஸ் வருவாங்க. அதனால அவங்க வரும்போதே டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி ப்ராஜெக்ட் எனக்கு இன்னும் சூப்பரா முடிக்கணும் அப்படின்லாம் சொன்னாரு. என்னாச்சு ப்ரோ? அண்ணி வீட்டில் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க, ஒரே பிரச்சனையா போச்சு. அவரும் ஓவரா ஆர்குமெண்ட் பண்ணாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல கடுப்பாகி போய் நான் நந்தினி கழுத்துல இருக்கிற தாலியை பத்தி வெளியில சொல்லிட்டேன். ஓ மை காட். அப்புறம் பின்னா நாங்க போனதுலேருந்து எதையுமே மனுஷன் காது கொடுத்தே வாங்கல. உங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப பேசினாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல உங்க அம்மாவையே அவர் ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க தானே மிரட்டி கல்யாணம்லாம் பண்ணி வச்சீங்க. ஸோ இதே மாதிரி மிரட்டி நீங்க உங்க பிள்ளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வைங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. கரெக்டு தான். என்னதான் அம்மா பண்ணது நியாயம் அப்படின்னாலும் ஒரு பக்கம் யோசிச்சா தப்புன்னு தானே தெரியுது. தப்புன்னு தான் தெரியுது. பட் அந்த இடத்துல அவர் பேசுனதுக்கு அம்மா உடனே என்ன மன்னிச்சிருங்க, உங்க பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கவும் நான் ரெடி தான், உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் ரெடி தான் சொன்னதா ரோஹித் ஏற்றுக்க முடியல. ரோஹித் எழுத்து பேசினான். ஐயோ, அப்படி ரோஹித் எழுத்து பேசும்பொழுது தான் நீங்க காசு கொடுத்தீங்க, என் பொண்ணு பரிகாரத்தை முடிச்சிருச்சு, அதனால நீங்க போய் வேற பொண்ணு பாருங்கன்னாரு. எனக்கு அப்பதான் கடுப்பாகி போய் சரி நாங்க முட்டாளு, பரிகாரம் பண்ணிட்டோம், பரிகாரத்தையே நம்புறோம். நீங்க சொல்ற மாதிரி உங்க பொண்ணு பரிகாரத்தை முடிச்சு கொடுத்தா நான் என் ஃப்ரெண்டுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அப்பதான் அவர் கேட்டாரு என் பொண்ணு என்ன பரிகாரத்தை முடிச்சு கொடுக்கலன்னு. நான் டென்ஷன் ஆகி போய் உங்க பொண்ணு பரிகாரத்தை முடிச்சு கொடுக்கலதான், கழுத்துல தாலியை போட்டிருக்கு, அந்த தாலியை கழட்டி கொடுக்க சொல்லுங்க, நாங்க போய் பரிகாரத்தை முடிச்சுட்டு ரோஹித் வேற கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டேன். ஆமா கரெக்டு தான் ப்ரோ நீ கேட்டது. பின்னா அவர் அப்படி பேசினா இப்படிதான் கேட்க முடியும்.
நந்தினி இந்த விஷயம் ஹர்ட் பண்ணும், அவங்க அப்பாவை ஹர்ட் பண்ணும்னு தெரியும். பட் இதை கேட்டால் தான் அவர் புரிஞ்சுப்பாருன்னு தோணுச்சு, அதனால கேட்டேன். என்ன ப்ரோ சொன்னாரு? போய் பொண்ணுகிட்ட பேசிட்டு வரேன்னு போனாரு. போயிட்டு வந்து திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து பேசினாரு. எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை, அப்படி இப்படின்னு பேசினாரு. திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்தா? அப்படி தாண்டா அந்த மஞ்சள் சொக்கா பேசினாரு. இருக்கிறதுலே பெரிய டென்ஷன். அவர் போய் அவங்க பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்து ரிட்டர்ன் மாற்றி யோசி விளையாண்டா இருப்பாரு. அதுதான். அப்புறம் என்னாச்சு ப்ரோ? அப்புறம் என்னாச்சுன்னா, ரோஹித்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஒரு வாரம் டைம் வேணும்னு கேட்டாரு. நான் எதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படிலாம் பேசுறீங்க, உங்களுக்கு என்ன முடிவோ அதை நீங்கள் இப்போவே சொல்லுங்கள், எங்களை இப்போதைக்கு வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன். உடனே அவரு அப்படிலாம் இல்லை, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய பற்றி விசாரிப்போம்ல. இப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்காக என்னால் அனுப்பலாம் முடியாது. என்னதான் கல்யாணம் ஆகியிருந்தாலும் அந்த பையனை பற்றி நான் தெரிஞ்சுக்காமலாம் என்னால் எதுவும் முடிவெடுக்க முடியாதுன்ட்டாரு. சரி ப்ரோ, நல்ல முடிவு தானே, அவருக்கு தான் தாலி விஷயம் தெரிஞ்சு போச்சு, பொண்ணுக்காக யோசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. முடியாதுன்னு சொல்லலையே, யோசிக்கிறேன்னு தானே சொன்னாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் யோசிப்பாரு. இவ்வளோ நாள் ரோஹித் அண்ணா விஷயத்தில் என்ன நடக்குன்னே தெரியாமல் இருந்தோம். இப்போ தான் அவர் யோசிக்கிறேன்னு சொல்லிருக்காருல, கண்டிப்பாக நல்ல முடிவு தான் எடுப்பாரு. அப்படி அந்த மஞ்ச சொக்கா யோசிக்கட்டும்னு விட்டுட்டு வந்தா தானே, உன் குடும்பம் விட்டுட்டு வந்தா தானடா. என்ன பண்ணாங்க? என் பையன் ஒரு பிசினஸ் மேனு, என் பையனை பத்தி நீங்க விசாரிச்சீங்க அப்படின்னா அவன் பிசினஸ் எப்படி பண்ணுவான், பிசினஸ்ல எப்படி இருக்கான்றது மட்டும்தான் தெரிய வரும். அவனோட பர்சனல் கேரக்டர்லாம் உங்களுக்கு தெரிய வராது. அதனால ஒண்ணு நீங்க என் பையன் கூட இருக்கணும், அப்படி இல்ல என் பையன் உங்க கூட இருக்கணும். ஃபர்ஸ்ட் சொன்ன ஆப்ஷன் சரி வராது. அவன் கூட நீங்க இருக்கிறது சாத்தியமான விஷயம் கிடையாது. ஆனா ரெண்டாவது சொன்ன ஆப்ஷன் நீங்க யோசிச்சு பார்க்கலாம். எங்க பையன் உங்க கூட இருக்கிறது சரி வரும். அதனால நீங்க யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. என் பையனை ஒரு வாரம் உங்க வீட்டுக்கு அனுப்புறேன், வச்சிருந்து பார்த்து பழகி பார்த்து அவன் கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு நீங்க பதில் சொல்லுங்க. என் பையனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுதான் ஒரே ஆப்ஷன். உங்க அம்மா அப்பா அத்தை பாட்டி தாத்தா எல்லாரும் சேர்ந்து கோத்து விட்டாங்கடா. பாவம் ப்ரோ நீ. ஆமாம், சஞ்சய் ப்ரோ பாவம் தான். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்களும் இதுக்கு என்ன பாவம் பண்றீங்க? இதுக்கப்புறம் நீ சொல்ல தேவையில்ல ப்ரோ, என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கே தெரியும். எப்படி? அது எப்படி? ஆமாம் சஞ்சய் ப்ரோ, எப்படியோ ரோஹித் அண்ணாவை ஒரு வாரம் அங்கே விடுறாங்க அப்படின்னா அவர் தான் நீ இல்லாமல் இருக்க மாட்டாரு. அதனால உன்னையும் சேர்த்து அவர் கூட அனுப்புறதுக்கு தான் பிளான் பண்ணியிருப்பாங்களே. எப்படிடா கண்டுபிடிச்சிங்க? அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்க தேவையில்ல சஞ்சய் ப்ரோ, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே கண்டுபிடிச்சிருப்பாங்க. எப்படியும் ப்ரோ ஒரு வாரம் தங்க வச்சா ப்ரோ ஒன்று கூட்டு போவாருன்னு. எப்படியோ எங்க அண்ணன் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு அவனுக்கு ஒரு பலன் கிடைச்சிருச்சு. சஞ்சய் ப்ரோ ஒரு விஷயத்தை கையில் எடுத்து முடிக்காம இருப்பாரா? எனக்கு தெரியும் சஞ்சய் ப்ரோ, எப்படியும் நீ இந்த பிரச்சனையை இன்னைக்கு முடிவு கொண்டு வந்துருவேனே. முடிவுக்கு கொண்டு வந்ததெல்லாம் கரெக்டு தான் நாயா, ஆனா நான் ஏன்டா கூட போனோம்? ஏன்னா என் ப்ரோ சொல்ற மாதிரி அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தானே. ஆனால் சஞ்சய் ப்ரோ நீ என்ன வேணாலும் மூஞ்ச டைப்பாக மாற்று. ஆனா எங்களுக்கு என்னவோ கடவுள் ரோஹித் அண்ணாவுக்கு மட்டும் சான்ஸ் கொடுக்கல, உனக்கும் சேர்த்து தான் சான்ஸ் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். கருத்த மச்சான் கஞ்சத்தனம் எதுக்கு வச்சான், பருத்திக்குள்ளே பஞ்ச வச்சு வேடிக்கை வச்சான், அப்பப்பா எப்பப்பா பிப்பி டும் 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 டும், பூட்டி வச்ச குதிரை ஒண்ணு புட்டுக்குச்சு மாமா, இப்போ புடிச்சு அத அடக்கி வைக்க கிட்ட வரலாமா, தோட்ட கிளி கூட்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு மாமா, அந்த கூட்ட ஒரு சாவி வச்சு பூட்ட தோற மாமா. அஞ்சாங்கம் நீ பாரு பந்த காலு நீ போடு, ஓ மார்பில் சாயாம தூங்காது என் கண்ணு. சீ போங்க, அம்பிங்க மாதிரியா பேசுறீங்க? எல்லாருமே லாஜிக் இல்லாம தான் யோசிச்சு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிற பிளான்ல உனக்கும் கடவுள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு, அதை நீ போய் பெஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுன்னு தான் நாங்களும் சொல்கிறோம். ஆல் தி பெஸ்ட் சஞ்சய் ப்ரோ. சீ போங்க. சஞ்சய் ப்ரோ சொல்லுடா, எனக்கு புரியுது நீ ஏன் ஃபீல் பண்றேன்னு. ரோஹித் அண்ணா இவ்வளோ கஷ்டப்பட்டாரு, இப்போ அவருக்கான லைஃப் அவர் கையில் கிடைக்கிற மாதிரி 99% முடிஞ்சிருச்சு. எப்படியும் 1 வீக் அவங்க அப்பா டைம் கேட்டதெல்லாம் வெறும் கண் துடைப்புக்காக மட்டும்தான். அண்ணியோட உணர்வுக்கு மரியாதை கொடுத்து அவர் சேர்த்து தான் வைக்க போறாரு. அதெல்லாம் ஓகே தான், பட் எல்லாமே கை கூடி வர்ற நேரத்தில் உன்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தானே இப்போ யோசிச்சிட்டிங்க உட்காந்துருந்தேன். தெரியுதுல்ல, உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் என்ன. மார்னிங் கோவிலுக்கு அவங்க ஃபேமிலியும் நம்ம ஃபேமிலியும் பேசுறதுக்காக கூப்பிட்டு போனேன். அப்போ ஒரு செகண்ட் தனியாக என் கூட கீர்த்தனா உட்காந்துருக்கிறத ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா பார்த்த உடனே எப்படி பேசினாங்க தெரியுமா? இன்னும் என் மனசு அந்த வார்த்தைலாம் உறுத்திக்கிட்டே இருக்குடா. தாங்காதுடா, அந்த குடும்பம் தாங்காது ரொம்ப ஒரு பிரச்சனைனா. மஞ்சசக்கா பார்க்கறதுக்கு தான் வீராப்பா இருக்காரு, மற்றபடி அவர் பொண்ணு கொண்டுனா உடஞ்சிருவாரு. நந்தினி பிரச்சனை ஒரு அளவுக்கு முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் கரெக்டு தான். பட் கீர்த்தனாவால் திரும்ப ஒரு பிரச்சனை வந்தால் அதை அவர் ஏற்றுக்க மாட்டார். அதையும் தாண்டி இந்த ஒரு வாரத்தில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் என்னால் அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ரோஹித் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறும். கீர்த்தனா அப்படிலாம் நடந்துக்க மாட்டா ப்ரோ. அவளை பற்றி உனக்கு தெரியாதுடா, வேணுன்னே வம்பு இழுக்கிறதுக்காக என்கிட்ட பேசுவா. என்கிட்ட அவள் சிரித்து பேசுகிறத ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அவர் பார்த்தா கூட தேவையில்லாத பிரச்சனை தான். அதனால தான் சொல்கிறேன் நான் ஒதுங்கி இருக்கேன்னு. நீ சொல்கிறல்ல, எப்படியும் ஒரு கண் துடைப்புக்காக தான் இந்த ஒரு வார பிளான் கூட. அவன் போய் இருக்கட்டும்டா, அவன் பார்த்துப்பான்.
எனக்கு போக விருப்பம் இல்லடா. இதை நான் சொன்னா ரோஹித்தும் புரிஞ்சுக்க மாட்டான். நீ ஏதாவது பண்ணி இந்த சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ண பாருடா ப்ளீஸ். நான் உன்கிட்ட சீரியஸா ஒரு விஷயம் கேட்குறேன் ப்ரோ. உனக்கு கீர்த்தனாவை பிடிக்கலையா? உனக்கு புரியுதா புரியலையா? பைத்தியக்கார மாதிரி பேசுறியா? அவன் நந்தினியோட தங்கச்சி, அவ்வளவுதான். உனக்கு புரியுதா? மத்தபடி அதை தாண்டி எந்த விஷயமும் இல்ல. ஃபர்ஸ்ட் அத நீ ரியலைஸ் பண்ணுன, நீ ரியலைஸ் பண்ணு. நீ ரியலைஸ் பண்ணா மட்டும்தான் அவளுக்கு புரியும். நீ கொடுக்குற தைரியம் தான் என்ன அவ வாய் பேசுறது ஃபுல்லா. மார்னிங் நீ இருந்து பார்த்துருந்தா தெரியும் அவங்க அம்மாவும் அவங்க பாட்டியும் பேசுனது. விளையாட்டுக்கு கூட ஒரு குடும்பம் என்னால நாசமா போறதை என்னால பார்க்க முடியாது. என் கண்ணு முன்னாடியே என் ரோஹித்தோட லைஃப் நாசமா போறதை என்னால பார்க்க முடியாது. உங்களுக்குலாம் விளையாட்டா இருக்கடா? 2 வருஷம்டா, 2 வருஷம் என் கண்ணு முன்னாடியே பைத்தியக்கார மாதிரி இருந்தான்டா. உன் அண்ணன் இப்படி இருக்கிறத நீயாவது 2 வருஷமா தூரத்துல இருந்தா நோட் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனை பத்தி நான் சொல்ற விஷயத்த நீ தெரிஞ்சுக்கிற. உன் குடும்பமும் பாதி நாள் அவனை பிரிஞ்சுதான் இருந்தாங்க. ஆனா இந்த 2 வருஷத்துல ராத்திரியும் பகலுமா அவன் கூட எந்த சுச்சுவேஷன்லயும் எந்த டைம்லயும் பிரியாம அவனோட மொத்த கஷ்டத்தையும் பக்கத்துல இருந்து உணர்ந்தவன்டா நானே. எனக்கு தான் தெரியும் அவனோட வலி என்ன, வேதனை என்னன்னு. என் ரோஹித்தோட வாழ்க்கை என்னால கேள்விக்குறி ஆயிடுச்சு அப்படின்னா நான் மொத்தமா உங்களை விட்டுட்டு போயிடுவேன். ப்ரோ உண்மையை தாண்டா சொல்றேன். நான் சொன்னா செய்வேன். அதுக்கப்புறம் நீங்க எங்க தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன். உங்க கண் பார்வையில கூட நான் இருக்க மாட்டேன். யாருமே கண்டுபிடிக்காத தூரத்துக்கு போயிடுவேன். எனக்கு என் ஃப்ரெண்டு முக்கியம், என் ஃப்ரெண்டோட லைஃப் முக்கியம். இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னா நீ சொன்னா மட்டும்தான் அந்த பைத்தியக்காரி மண்டையில ஏறும். புரியுதா? அதனால அந்த பைத்தியக்காரி மண்டையில ஏத்துற மாதிரி, அந்த பைத்தியக்காரி புரிஞ்சுக்கிற மாதிரி நீ எடுத்து சொல்லிடு. முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்க கூட போகாம அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். அதையும் மீறி போற சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த பைத்தியக்காரிக்கு பதிகிற மாதிரி சொல்ல வேண்டியது உன்னோட பொறுப்பேன். நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டு நீ வேற ஏதாவது பிளான் பண்ண அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எனக்கு என் ரோஹித் லைஃப் தான் முக்கியம். ஏய் நம்மள தாண்டின ஃப்ரெண்ட்ஷிப்பா? நம்மளை தாண்டின ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதை தாண்டி அவருக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சுடா. அவருக்குன்னு ஒரு கனவு இருந்தது. அந்த கனவுக்காக அந்த மனுஷன் நிறையவே கஷ்டப்பட்டாரு. சின்ன வயசுலேருந்து அந்த கனவை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருந்தாரு. அந்த கனவு ஒரு நாள் கையிலையும் கிடச்சிது. பட் கையில் கிடச்சி ஒரு 1 வீக் இருந்திருக்கும். அப்போ தான் ப்ரோக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு பரிகாரம் கல்யாணம் நடந்தது. உனக்கு தான் தெரியுமே, ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இருந்ததை விட ராத்திரியும் பகலும் அவர் தான் கூட இருந்திருப்பாரு. ஆமாண்டா, சஞ்சய் ப்ரோ தானே கூடவே இருந்தாரு. சஞ்சய் ப்ரோ தான் கூட இருந்தாரு. பட் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்லாம் 2 பேருக்கும் எனக்கும் தெரியாதுடா. ஆனால் சஞ்சய் ப்ரோக்கு ரோஹித் அண்ணா தான் முக்கியம். ரோஹித் அண்ணாவை தாண்டி லைஃப்பில் எதுவுமே முக்கியம் இல்லை. அந்த மாதிரி இருப்பார். ரோஹித் அண்ணாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவர் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் கூட இருந்தார். அவர் ரெக்கவர் ஆகிற டைமில் தான் அவருக்கு மேரேஜ் அந்த மாதிரி நடந்து திரும்ப மயங்கிறது, அடிக்கடி அவர் டென்ஷன் ஆகுறது, இந்த பிரச்சனைலாம் வந்துட்டு இருந்தது. ஆமாண்டா, நான் தானே ட்ரீட்மெண்ட் கண்டினியூவாக கொடுத்துட்டு இருந்தேன். அவர் கூட யாராவது ஒருத்தவங்க இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நீ சொன்னான், ஞாபகம் இருக்கா? ஆமாண்டா, அவர் கண்டிஷன் அப்போ அப்படி தானே இருந்தது. நீ சொன்ன அன்னையிலேருந்து இது வரைக்கும் ப்ரோ கூட தான் இருக்காரு. அவரோட கனவு கையில் கிடச்சிருச்சு, 1 வாரம் இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னியடா. ஆமாம், 1 வாரம் இருந்துச்சு. பட் 1 வாரத்துக்கு அப்புறம் ரோஹித் அண்ணாவுக்காக தூக்கி போட்டாரு. புரியல, என்ன கனவு, என்ன தூக்கி போட்டாரு? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது சஞ்சய் ப்ரோ இன்னசென்ட்டான கேரக்டர். ஸோ எல்லாத்துக்கும் பயந்தவர். பிரகாஷ் மேலேயும் ரோஹித் மேலேயும் பைத்தியக்காரத்தனமாக பாசம் வச்சிருப்பாரு. இந்த ஆஃபீஸில் ஒரு ஸ்டாஃப், ரோஹித்துக்கு செக்யூரிட்டி கார்டு. இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். பட் அதையும் தாண்டி அந்த மனுஷன் வேற ஆளுடா. புரியல.